ஒரு காலத்தில் ஒரு வீடு, ஒரு இல்லம், ஒரு குடும்பம், ஒரு சமூகத்தினுடைய பண்பாடு, ஒரு உறவுகள், இதெல்லாம் மனதை கொஞ்சம் அது தானாக சரி செய்து வைத்து கொண்டே இருந்துச்சு. சில இழப்புகளை, ஏற்புகளை எப்படி கையாள வேண்டும் என்று நமக்கு நம் சமூகம் நிறைய கற்றுக் கொடுத்துருந்துச்சு. இன்றைக்கி நம்ம எல்லாரும் சேட்டலைட் ஆகிட்டோம். நம்ம எல்லாத்துலேயும் விலகி வெஸ்டர்ன் கூடயும் போக முடியல, பாரம்பரியம்னு பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டுக்கும் இடையில சிக்கிட்டு இருக்கிற சமூகமாக நம்ம இருந்துக்கிட்டோம். நாம் கொஞ்சம் இந்த மனதை செம்மைப்படுத்துவதற்கான நம் மூதாதையர்கள் சொன்ன பல விஷயங்களை நம்ம எடுத்தோம். ஒவ்வொரு வீட்டிலையும் ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்ற எல்லா டைமை விட கூடியிருக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், தூங்குறதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் குழந்தைகள் ஸ்க்ரீன் டைமில் இருக்காங்க. குழந்தைகள் மட்டும் இல்லை, 40 வயசு 45 வயசு இருக்கிற பல ஆண்களும் பெண்களும் அதுக்குள்ளே தான் இருக்காங்க. நான் திரைப்படம் பார்ப்பது எப்போவுமே தேட்டரில் தான் போய் பார்ப்பேன். எனக்கு இந்த டிவியில் பார்க்க, எங்கள் டிவியில் பெருசாக பார்க்கறதுக்கூடிய தேட்டரில் போனால் பிடிக்குங்கிற தேட்டரில் தான் போவேன். கோவிட்டில் தேட்டர்லாம் மூடிட்டான். நம்மளும் வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்தோம். ஸோ பெரும்பாலும் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குற ஒரு பழக்கம் இருந்தது. ஒரு தடவை திடீர்னு தோணுச்சு, மலையெல்லாம் பிடிக்கனால மலையாக பார்த்துட்டு இமயமலையை பற்றின படம் கிளிஃப் ஹேங்கர், அதுக்கப்புறம் இமயமலைக்கு பற்றி எவரெஸ்ட்னு ஒரு படம், இப்படியே மலை பார்த்து அப்புறம் ஆல்ப்ஸ் மலையை பார்ப்போம், ஆல்ப்ஸ், அதுக்கப்புறம் அமேசானை பார்ப்போம். அப்படி ஒரு மலையாக பார்த்துட்டு திடீர்னு போர் அடிச்சு, சரி மழை வேண்டாம் அப்படின்ட்டு காதல் படம் பார்க்கலாமே அப்படின்னு. அந்த காலத்தில் பயணங்கள் முடிவதில்லை, நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களை எல்லாம் லவ் பண்ண வச்ச படம் அது. ஸோ பயணங்கள் முடிவதில்லை, மௌன ராகம், இப்படிலாம் ஒன்று ஒன்றா ரெண்டு அந்த படத்தை நான் எடுக்கிறேன். எடுத்தால் அது நான் சினிமா தமிழில் அந்த ரொமான்ஸ் சினிமா போட்டால் அது திரும்ப திரும்ப மலையவே காட்டுது. டேய் நீ மலை தான் பார்ப்ப, நீ மலை தான் பார்க்கணும் அப்படின்னு அது சொல்லுது. நான் ரொமான்ஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நெட்ஃப்ளிக்ஸும் அமேசானும் சேர்ந்து இவன் இதைத்தான் பார்க்கணும்னு முடிவு பண்ணுது. இதுதான் முக்கியம். அதனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும். நீங்கள் 1 நிமிட ரீல் பார்க்குறீங்கன்னா அதில் 30 வினாடிகளுக்கு உங்கள் கண்கள் அதுக்குள்ளே நின்றுச்சு அப்படின்னா அடுத்த ரீல் என்ன வரணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியாது, ஃபோன் டிசைட் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் காஞ்சிபுரம் பட்டுப்புடவை பற்றி பார்த்துருந்தீங்கன்னா அடுத்த 30 செகண்டில் உலகத்தில் உள்ள அத்தனை பட்டுப்புடவையும் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஹேண்ட்பேக், நான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் இந்த ஹேண்ட் லக்கேஜுக்கான பெட்டி ஒன்று குறைவாக இருந்துச்சு, ஒரு பெட்டி வாங்கலான்னு தற்செயலாக ஒரு விளம்பரத்தில் இருந்துச்சு. பெட்டி இருக்கேன்னு சொல்லி நான் அதை போய் பார்த்துட்டேன். என்னால் 15 நாள் ஆச்சு என் ஃபோனில் அந்த பெட்டி விளம்பரம் போவே மாட்டேன். திரும்ப நான் வாங்கிட்டேன்டான்னு போய் அது எப்படி சொல்கிறது. ஆனால் பெட்டி வந்துக்கிட்டே இருக்குது. விதவிதமான உலகத்தில் உள்ள 1.5 லட்ச ரூபா பெட்டியிலேருந்து 1500 ரூபா பெட்டி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. இது எவ்வளவு ஆபத்தானது, அறிவியலினுடைய உச்சம். நான் அதை மதிக்கிறேன். சாட் ஜிபிடியில் இன்றைக்கி PhD தீசிஸ் எழுதலாங்கிறான். இப்போ என்ன சொல்லலாம், சயின்டிஃபிக் ஜேர்னல் போட்டிங்கன்னா ஆத்தராக சாட் ஜிபிடியை போட்டுக்கோங்கிறான். அந்தளவுக்கு இந்த சாட் ஜிபிடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு என்னென்னமோ கொண்டு வருது. ஒரு வகையில் அது ஒரு அறிவியலின் உச்சம், மதிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அறிவியலினுடைய உச்சத்தை வாழ்வியலினுடைய செம்மைக்காக பயன்படுத்துகிறோம்னா அது இல்லை. இதை கண்டுபிடிச்சவங்களாம் கொஞ்சம் ஓரளவு குறைவாக தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஊரில் அதை பயன்படுத்துகிறத பார்த்தீங்கன்னா இலங்கையிலையும் இந்தியாவிலையும் பிள்ளைங்களும் பசங்களும் பார்க்குறது தொலைக்காட்சியை விட எல்லாம் ஃபோனுக்குள்ளேயே போய் முட்டிகிட்ருக்காங்க. அது ஒரு பெரிய அளவில் உளவியல் நோயாளிகளாக நம் சமூகத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. மொத்தமாக கான்ஸ்பிரசி இருக்குது. நாங்கள் என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாலும் நான் எழுதி கொடுப்பேன். நீங்கள்ப்பா வயிற்றில் கட்டி மாதிரி ஏதோ தெரியுது, LDH பாரு, ஒரு CRP பார்த்துக்கோ எழுதி கொடுத்து நான் உடனே வெளியே வாசலில் போனோடனே கூகுளில் அதெல்லாம் போட்டு அந்த கூகுள் குலதெய்வம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்பான். பார்த்துட்டு திரும்ப கதை தட்டிட்டு உள்ள சார் இந்த டெஸ்ட் எல்லாம் தேவையா சார் எனக்கு அவன் கேட்பான். ஏன்னா அவனுக்குள்ளே கான்ஸ்பிரசி வந்துருச்சு மைண்டில். டாக்டர் எதுக்கு எழுதியிருக்காரு, இவருக்கும் அந்த மருந்தெல்லாம் விற்கிற கம்பெனிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா, இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதுறதுக்கு அவர் சொல்கிற லேபில் எடுக்க சொன்னால் காசு. கான்ஸ்பிரசி, இந்த கான்ஸ்பிரசியை பெரிய அளவில் உருவாயிடுச்சு. இது இங்கே மட்டும் இல்லை, அத்தனை பேருடையும். அவன் ப்ளூடிக்கு வர்றதுக்குள்ளே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆறான். வாட்ஸ்அப்பில் எனக்கு வரல, ரிசல்ட் வரல, ஆனால் குரூப்பில் அவன் இருக்கான், அங்கே மட்டும் வந்திருக்கிறான், அங்கே ப்ளூடிக்கு வந்திருக்கு, இங்கே பதில் போடலை, நீ எல்லாம் ஒரு காதலியா அப்படிங்கிறான். ஒரு தகவல் அனுப்புகிறான், அதுக்கு அவர்கிட்ட பார்க்கல, அவர்கிட்ட இருந்து அவன் எங்கே இருக்கா எதில் இருக்கான் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர்கிட்ட இருந்து பதில் வரல, ஆனால் அவள் இருக்கிற குரூப்பில் எங்கேயோ கமெண்ட் போட்டிருக்கா, அப்போ நமக்கு பிடிக்கல. இப்படி முறிகிற நட்பு, இப்படி முறிகிற உறவுகள் கூடிக்கொண்டே போகுது. இந்த காத்திருத்தல்ங்கிறது ரொம்ப பொயட்டிக்கான ஒரு விஷயம். நான் காதல் திருமணம் பண்ணுவேன். கல்லூரியில் படிக்கும்போது நாங்கள் லீவில் ஒய்ஃப் காதலிக்கு கடிதம் எழுதுனா கொண்டு போய் போஸ்ட்டில் போடணும். பயந்து எழுதணும். அந்த எழுதி கொண்டு போய் தெரியாமல் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடணும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு அங்கே கிடச்சி அவள் கரெக்டாக படிக்கணும், அவள் அப்பாவுக்கு தெரியாமல் அதை எடுக்கணும். அப்புறம் அவள் படித்ததுக்கப்புறம் அவள் எழுதி கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடணும். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் திரும்ப எங்களுக்கு வரும். இதுக்கு 15 நாள் ஆகும். அந்த 10 நாள் கணக்கு போட்டிருப்பேன். இது இங்கேருந்து போக 3 நாள், அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு 3 நாள், அவள் எடுக்கிறது. ஆனால் 10ஆவது நாள் ஆனோடனே எனக்கு பரபரன்னு இருக்கும். நான் வாசலில் கரெக்டாக 12:30 மணி 1 மணிக்கு வெளியே வருவேன். போஸ்ட்மேன் போவார். உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஆப்டிமிஸ்ட் எங்கள் போஸ்ட்மேன் தான். அவர் என்னை பார்த்தோடனே நாளைக்கு அப்படின்ட்டு போவார். அவருக்கு எப்படி தெரியும் நாளைக்குன்னு தெரியாது, ஆனால் இவன் இதுக்கு தான் நிற்கான்னு தெரியும். அதனால் நாளைக்கு அப்படின்ட்டு அவர் சைக்கிள்லேருந்து தான் போவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நினைப்பேன். அதுக்கடுத்த அந்த லெட்ரு வரும். அந்த லெட்டரை படித்து அப்படியே ஆர்ப்பரித்து ஆனந்திச்சு டக்குன்னு ஒரு 10-15 பேர் வெள்ளத்தை அதில் பின்னாடி பாட்டெல்லாம் பாடி நாத வினோதங்கள்லாம் ஆடி
எல்லாம் முடிக்கிறதுக்கு போது அந்த 30 வருடத்துக்கு முன்னாடி இருந்த காதலுக்கான காத்திருப்பு தான் இன்னைக்கு நானும் அவ்வளோ 30 வருஷமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான முதல் அடிப்படை. ஆனால் இன்னைக்கு வந்து எதற்கும் காத்திருக்க மாட்டேன். எனக்கு அடுத்த செகண்ட் இருந்து வாட்ஸ்அப்பில் பதில் வரணும், நீ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்சர் பண்ணல, நீ எனக்கு நான் பதிலாக கொடுக்கல. எத்தனை உறவுகள் முறிந்து போகிறது. இதெல்லாம் பெரிய அளவில் உளவியல் சிக்கல்களை உருவாக்குறது. நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு டேட்டா எடுக்கிறோம், கிட்டத்தட்ட 20% குழந்தைகள் மன அழுத்தத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு எது அழுத்தம் கொடுக்கறது, என்ன விஷயம்னு பார்க்கறதுக்கு பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை. இல்லைன்னா பெற்றோர்களுக்கு அதை பற்றி புரிதல் இல்லை. அவன் வந்து திரும்ப காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் கோச்சிங்காக போய்ட்டுறான். என்னத்தரா கோச்சாவேன்னு தெரில. காலையில் பரதநாட்டியம், சாயந்தரம் டென்னிஸு, மத்தியானம் ஜேஇ கிளாஸ், சாயந்தரம் பாடம். இது கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கான மனமே இல்லை, அவனுக்கான ஒரு இயல்பான ஒரு உரையாடலுக்கு இடமே இல்லை. வீட்டில் யாரோடையாவது பேசி கொண்டிருக்காரு நான் பார்க்கல. அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன், அவர் வந்து அவர் பையனை கேட்குறேன், இப்போ சுந்தர் எங்கே காணோம் அப்படின்னா, இங்கே தான் நான் சுந்தர் அப்படின்னோடனே அவங்க அம்மா திரும்ப ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு பார்த்துட்டு அவன் ஆன்லைனில் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. அது நான் ஆன்லைனில் இருக்கானா பென் லைனில் இருக்கானான்னு உங்களுக்கு தெரியாது. இவ்வளோ நேரம் இருக்கான், அரை மணி நேரமாக, கொஞ்சம் எங்கே கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு உரையாடல்களை தொலைத்து ஒரு மகிழ்வை தெரிவிக்கிறது கூட ஸ்மைலி, ஒரு சிரிக்க நல்லா சிரித்து கை கொடுத்து போயேன், அதில் கூட அப்படின்னு போட்டு ஒரு ஸ்மைலி அனுப்புகிறான். அதுக்கு ஒரு 15-25, அதுக்கு ஒரு தனியாக ஒரு கோர்ஸ் படிக்கணும். அவ்வளோ ஸ்மைலி இருக்கிறதுல எதை எங்கனையாவது அனுப்பி தொலைச்சு அதனால் நம்ம தலையில் அடிச்சுட்டு இருக்க ஒரு சூழல் வரக்கூடாது. அவ்வளோ ஸ்மைலிகள். இதெல்லாம் நம்ம உளவியல் நோயாளிகளாக ஆக்குவதற்கான இதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன் தேங்க்யூன்னு சொல்ல முடியாதா, ஹக்யூன்னு எழுத முடியாதா, கங்க்ராட்ஸ்ன்னு எழுத முடியாதா? எல்லாத்துக்கும் எதுக்கு அடையாளங்கள், எதுக்கு குறியீடுகள்? நாம் அப்படியான உலகத்துக்கு எதுக்கு போகணும்? அதை ஏன் ரசிக்கணும்? அது மாதிரி உருவாக்கி ஒரு உளவியல் சிக்கல். இந்த உளவியல் சிக்கல்களும் இரத்த கொதிப்பு கூடுறதுக்கு, சக்கரை வியாதி கூடுறதுக்கு, மாரடைப்புகள் வருவதற்கு, புற்று நோய்கள் உருவாவதற்கு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான